கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருப்பாங்க, தகாத உறவுலாம் அவங்க மனைவி அபகரிச்சிருக்கலாம், அந்த இடத்துல வந்து சொத்து தகராறு இருக்கலாம், நில தகராறு இருக்கலாம், வாகன தொழில்ன்றது முடக்கவாதமாக இருக்கலாம், கை கால் வராதவங்க, பித்து பிடிச்சவங்க, பேதனம் பிடிச்சவங்க, மாந்திரிக சம்மந்தப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டிருந்தவங்க வந்து இந்த யாக பூஜையமாக கலந்துக்க போகிறதுனால பார்த்திங்கன்னா இந்த செய்வன இந்த மந்திர சூழியங்கள்லேருந்து விலக்கு. இந்த உருவம் என்ன, இதில் என்ன யாகம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது வேதாளம் சொல்லக்கூடிய ஒரு ஏவல் தேவதை. அவர் நெற்றி பொட்டில் மை வைக்கும் போது என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது அப்படியே நடக்கும் என்று கூறினார். அவர் பக்தர்களின் குறைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருத்தராக சென்று தனித்தனியாக நெற்றியில் மையிடுவதை பார்க்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் பக்தர்கள் மீது இவ்வளவு அக்கறையுடன் இருப்பது எங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை ஏற்படுத்தியது. இந்த மந்திரம் ஒருத்தர் சொன்னாலே அதோட வேல்யூ அதிகம். இப்போ இவ்வளோ பேர் படிக்கிறீங்க, இந்த குட்டிச்சத்தன் வராமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சர்வசக்தி அருள்வாக்கு பீடம் சித்தாமூருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே மக்களோட நன்மைக்காகவும் மக்களுக்கு இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்க்கணும் அப்படின்றதுக்காகவும் யாகம் நடக்க போது. அந்த யாகத்தில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் அதில் பங்கு பெறுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். எவ்வளவோ விதவிதமான யாகங்கள் நாம் பார்த்திருக்கோம். ஆனா முதல் முறையா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சித்தாமூர் கிராமத்தில் வேதாளம் என்று சொல்லக்கூடிய ஏவல் தேவதை வைத்து, அதாவது வேதாளத்தின் வயிற்றில் மகா யாகம் செய்வதை முதல் முறையாக நாம் பார்த்து வியந்தோம். நாம் இந்த யாகத்தை பற்றி அந்த சர்வசக்தி அருள்வாக்கு பீடத்தின் சுவாமி தினேஷ் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டோம். அவர் கூறியது, இது செய்வினை பிரச்சனை போன்றவற்றிலிருந்து நிவர்த்தி செய்வதற்காக யாகம் நடைபெறுவதாக எங்களிடம் கூறினார். சாமி, இப்போ யாகம் நடக்குது, ஸோ மக்கள் நன்மைக்காக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எதுக்காக சாமி இந்த யாகம் நடக்குது? இந்த யாக பூஜை நடத்துறதுக்கான பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செய்வனை, பில்லி, சூனியம், மாந்திரிக சம்மந்தப்பட்ட பாதிப்பு எல்லாருமே இருக்கிறவங்க தான் இங்கே வந்திருக்கிறாங்க. இப்போ கோவிலுக்கு வந்தவங்க யாரும் நிம்மதியாக வரல. அவங்களுக்குள்ள ஒரு குறைகள் இருக்கு. கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருப்பாங்க, தகாத உறவுலாம் அவங்க மனைவி அபகரிச்சிருக்கலாம், அந்த இடத்துல வந்து சொத்து தகராறு இருக்கலாம், நில தகராறு இருக்கலாம், வாகன தொழில்ன்றது முடக்கவாதமாக இருக்கலாம், கை கால் வராதவங்க, பித்து பிடிச்சவங்க, பேதனம் பிடிச்சவங்க, மாந்திரிக சம்மந்தப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டிருந்தவங்க வந்து இந்த யாக பூஜையமாக கலந்துக்க போனதுனால பார்த்தீங்கன்னா இந்த செய்வன இந்த மந்திர சூழியங்கள்லேருந்து விலக்கு. ரெண்டாவது காரிய தடைகள் என்றது முக வசீகரணம் வந்து சொல் வசீகரணம்ன்றது யாகம். இந்த உருவம் என்ன, இதில் என்ன யாகம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது வேதாளம் சொல்லக்கூடிய ஒரு ஏவல் தேவதை. இது பழைய காலத்தில் பெரிய பெரிய மாந்திரிகவாதிகள் பார்த்தீங்கன்னா இந்த வேதாளம்ன்றதெல்லாம் இதெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. இப்பெல்லாம் இந்த வேதாளம், இந்த குரலி, இந்த குட்டிச்சாத்தான, இந்த வராகியோட பலன்கள்லாம் யாருக்கும் தெரியாது. இப்போ லேட்டஸ்டா போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வராகின்ற தேவதை வந்து லேட்டஸ்டா போயிட்டு இருக்கு. இந்த எதிரிகள் தொல்லை இருக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து இந்த செய்வனையை நிவர்த்தி பண்ணக்கூடிய பூஜை. இந்த மாந்திரிக சம்மந்தப்பட்ட என்ன பூஜைகளாக இருந்தாலும் சரி, அவங்களோட என்ன கோரிக்கையாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம ஒரு சில பொருளை அதில் கொடுப்போம். இந்த பொருளையும் இந்த யாக பூஜையில் கலந்துக்கிறதுனால இந்த மந்திர சொற்கள்ன்றது போகிறதுனால இப்போ நான் சொல்லுவேன், ஒரு சில மந்திரங்களை சொல்லுவேன், அவங்களும் திருப்பி சொல்லுவாங்க. அந்த மந்திரங்கள் இந்த இடத்துல வேதங்கள் போகிறதுனால அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். செய்வன கோளாறுகள், மந்திர தந்திரங்கள் நிவர்த்தி ஆகும். இந்த மாந்திரிக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்து கர்மங்களும் இதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பூஜை தான் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. செய்வினை பிரச்சனை போன்றவற்றிலிருந்து நிவர்த்தி செய்வதற்காக யாகம் நடைபெறுவதாக எங்களிடம் கூறினார். மேலும் மாந்திரீக பிரச்சனை உள்ளவர்கள் இதில் கலந்து கொண்டால் நிச்சயம் நிவர்த்தி பெறலாம் என்பது உண்மை என்று கூறினார். இந்த கோவிலுக்கு பல்வேறு பிரச்சனைகளுடன் வரும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக இந்த யாகம் நடப்பதாகவும் கூறினார். இந்த யாகத்தில் நான் இதுவரை எங்கும் பார்த்திராத சில அரிய வகை செயல்பாடுகள் நடந்தது. இதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. யாகம் தொடங்கியது. தினேஷ் சுவாமி அவர்கள் கைகளை கட்டி ஏதோ மந்திரங்கள் ஓத ஆரம்பித்தார். அவர் சொடக்கு போட்டு யாகம் செய்வதை பார்க்கும்போது எங்களுக்குள் ஏதோ ஒன்று பயம் ஏற்பட்டது. ஏனென்றால் அந்த வேதாள தேவதை மற்றும் அதன் பக்கத்தில் உள்ள பொருட்கள், மேலும் அவர் சொல்லும் மந்திரங்கள், இவை யாவும் எங்களுக்கு புது அனுபவத்தை ஏற்படுத்தியது. யாகத்தில் அரிய வகை பொருட்கள், மூலிகைகள், வேர்கள் போட்டு யாகம் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. யாகத்தை பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையில் பில்லி, சூனியம், ஏவல் போன்ற பிரச்சனை உள்ளவர்களுக்கு இதன் மூலம் தீர்வு கிடைக்கிறது என்பது எங்களுக்கு நன்றாக தெரிந்தது.
தாயோர் காமகுஷம் காமகுஷி வததை சா ஏவா விக்கிரகே தேவியா மூல உதுந்திராட்புவா நானோஸ்தி விக்கிரகே தேவியா காஞ்சியம் தன்மூல விக்கிரகே ஜெகத் மந்தகாலாகாரம். மேலும் அவர் அந்த யாகத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு தான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் சொல்ல வேண்டும் என்றும் கூறினார். ஹரி ஓம் சிங்ரங் பங்ரங் யங்ரங் மங்ரங் தம் தம் சகல கட்டுக்களையும் சகல பீடைகளையும் சகல கிரகங்களையும் சகல தோஷங்களையும் அறுத்து எரித்து போடு சிவா. ஹரி ஓம் சிங்ரங் பங்ரங் யங்ரங் மங்ரங் தம் தம் சகல கட்டுக்களையும் சகல பீடைகளையும் சகல கிரகங்களையும் சகல தோஷங்களையும் அறுத்து எரித்து போடு சிவா. ஹரி ஓம் சிங்ரங் பங்ரங் யங்ரங் மங்ரங் தம் தம் சகல கட்டுக்களையும் சகல பீடைகளையும் சகல கிரகங்களையும் சகல தோஷங்களையும் அறுத்து எரித்து போடு சிவா. மேலும் அங்கு உள்ளவர்களுக்கு ஒரு அரிய வகை தகடு போன்ற ஒரு எந்திரம் ஒன்றை கொடுத்தார். குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் அந்த தகடு வாங்கிக்கோங்க. நாங்களும் அந்த தகடை பெற்றுக்கொண்டோம். இந்த மகா யாக பூஜையில் கலந்து கொள்வதால் ஏற்படும் நன்மைகளை கூறும் போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த மகா யாகத்தில் சொல்லப்படும் மந்திரங்கள் அனைத்தும் வித்தியாசமாக இருந்தது. தாண்டவபாரி ஆனந்த தாண்டவி ஆனந்த தாண்டவபாரி சர்வதுதிதார சர்வபூத பிரேத பிசாச பிரம்ம ராட்சச சங்கரி சர்வ சத்ரு சங்கரி சர்வ சத்ரு சராயினி சர்வ வஷிகரி சர்வ லோகநாயகி தீட்ச தீட்ச கோடி சூரிய பிரகாசவாகி கோடி சந்திரம் பிரகாசவாகி சாம வேத பிரிய நாயகி சர்குணி நிர்குணி சகாதேவி மகாதேவி ஸ்வரூபி ஓம் விஸ்வானந்த ஸ்வரூபி ஓம் ஹமிப மகா மகா தந்திர ஸ்வரூபி ஓம் பரமநந்தி உஸ்திச்ச சண்டாரி ஓம் லிங்க நமச்சிவாய் ஓம் நமோ நமச்சிவாய் ஓம் நமோ நாராயண ஸ்வரூபி ஓம் நமோ பகவதி ஓம் மத்த பகவதி ஆதி பகவதி ஆனந்த பகவதி அருப பகவதி சொரூப பகவதி சண்ட பகவதி பிரசண்ட பகவதி குருக்கொரு பகவதி திருக்கொரு பகவதி அல்லுக்கொரு பகவதி இல்லுக்கொரு பகவதி. அவர் கூறியதை பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையில் மந்திரத்தின் மகிமை எங்களுக்கு அன்றுதான் புரிந்தது. மல்லுக்கொரு பகவதி சொல்லுக்கொரு பகவதி சம்கர சம்கர நம் நம் டரி டரி திஷ்டி திஷ்ட ஆய் ஆய் இருமுக இருமுக. மேலும் அவர் ஒன்று கூறினார், அதாவது குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு யாகத்தில் கலந்து கொண்டு வேண்டுதல் செய்தால் உடனடியாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்றும் கூறினார். குலதெய்வத்தை எல்லாரும் மனசார என்ன காரியமாகணுமோ முன்னிருந்து வேண்டிங்க. மேலும் கருப்பு சுவாமி மற்றும் காளியையும் நினைத்து வேண்டினால் நினைத்தது நடக்கும் என்றும் கூறினார். கருப்பசாமி காளியை மனப்பூர்வமா வேண்டுங்க. பின்னர் ஏதோ ஒரு பொருளை கொடுத்து எல்லோரும் இதை பகிர்ந்து இந்த யாகத்தில் போடுமாறு கூறினார் இந்த தினேஷ் சுவாமி அவர்கள். அதன் பின்பு நடந்ததுதான் வேறு. அதாவது அந்த யாகத்திற்கு எதிராக திரும்பி உட்காரும்படி கூறினார். பின்னர் அந்த கோவிலில் உள்ள ஒரு ரகசிய அறைக்குள் சென்று ஏதோ ஒரு மந்திரங்கள் ஓதி மந்திரக்கோள் போன்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு பக்தர்கள் முன் நின்றார். அதாவது விநாயகரை மனப்பூர்வமாக வேண்டி மந்திரம் சொல்ல சொன்னார் தினேஷ் சுவாமி அவர்கள். விநாயகரை மனப்பூர்வமா வேண்டிங்க. மனப்பூர்வமா வேண்ட பிறகு நான் ஒரு மந்திரத்தை சொல்றேன். அந்த மந்திரத்தை மட்டும் விநாயகர் மந்திரம் மட்டும் திருப்பி சொல்லுங்க. ஓம் ஸ்டீம் கிரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாக. ஓம் தர்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ விநாயக பிரசோதியாத்யம் தேவி பிரசோதியாத்யம். ஓம் மகிஷாத் வத்வஜாய வித்மகே தண்டசாஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதியாத்யம். ஹரி ஓம் சிங்ரங் பங்ரங் யங்ரங் மங்ரங் தம் தம் சகல கட்டுக்களையும் சகல பீடைகளையும்
சகல கிரகங்களையும் சகல தோஷங்களையும் அறுத்து எரித்து போடு சிவா. ஹரி ஓம் சிங்ரங் பங்ரங் யங்ரங் மங்ரங் தம் தம். சகல கட்டுகளையும் சகல பீடைகளையும் சகல கிரகங்களையும் சகல தோஷங்களையும் அறுத்து எரித்து போடு சிவா. ஹரி ஓம் சிங்ரங் பங்ரங் யங்ரங் மங்ரங் தம் தம். சகல கட்டுகளையும் சகல பீடைகளையும் சகல கிரகங்களையும் சகல தோஷங்களையும் அறுத்து எரித்து போடு சிவா. பின்னர் அவர் செய்த செயல் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை நீங்களே பாருங்கள். ஏதோ ஒரு மந்திரங்கள் சொல்லி ஒவ்வொருத்தர் முன்பாக சென்று மந்திரக்கோள் மூலமாக உடம்பில் ஏதோ தொட்டு பார்த்தார். இதன் மூலம் உடம்பில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும் என்பதை அங்குள்ள பக்தர்கள் கூறிய போது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. கோலை வச்சு எல்லார் தலையில மந்திரம் உதவும். எல்லாமே உச்சி முடி பிடிச்சி பார்ப்பேன் என்னென்ன பிரச்சனை இருக்கு ஏது இருக்குன்னு. கோல் வைக்கும் போது இது எல்லாம் நிவர்த்தி ஆகும். எல்லாரும் மனசார வேண்டிக்கிட்டு கண்ணை மட்டும் முடிக்கும். அதன் பின்பு ஒன்று நடந்ததுதான் எங்களுக்கு இன்னும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அதாவது இப்போது காளியை மட்டும் நினைத்து அவர் கொடுக்கும் மையை நெற்றி பொட்டில் வைக்குமாறு கூறினார். இதில் சில நன்மைகள் இருப்பதாகவும் இதன் மூலம் சில செயல்கள் உடனடியாக நடக்கும் என்றும் கூறினார். நெத்தியில எல்லாருக்கும் மை வைப்பேன். மனசார அப்போ காளியை மட்டும் நினைச்சுக்கணும். காளியை மட்டும் நினைச்சிட்டு எனக்கு செய்வன பிரச்சனை இருந்தால் போயிடணும். எதிராளிகள் எது செய்து வச்சிருந்தாலும் எனக்கு போகணும். கந்திஷ்டி ஓம்பல் போகணும். என்னென்ன தடைகள் உங்களுக்கு நீங்கணுமோ மனசார போய் வச்சுக்கணும். நெத்தி போட்டில் வைக்கும் போது அந்த நெத்தி போட்டு சுழல்றது மட்டும்தான் தெரியும். நீங்கள் அங்கே நினைக்கிறது இங்கே நினைக்கிறது தான் அந்த இதோட சுவாசம் உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? இந்த மை இந்த நெத்தி போட்டுக்கு வரும்போது அந்த நெத்தி போட்டுக்கு மட்டும் அந்த எண்ணத்தை கொடுங்க. வேறு எதுக்கும் எண்ணத்தை கொடுங்க. இப்போ வேலை கட்டு இது செய்கிறது எதுக்குன்னா, நீங்கள் எங்கே போனாலும் 50,000 40,000 20,000 செலவு பண்ணி தான் நீங்கள் பூஜை பண்ண முடியாது. உங்களுக்காக தான் இது பண்ணுறது. இவ்வளோ வேலை கெட்டு உங்களுக்கு மெனக்கெட்டு செய்கிறது எதுக்குன்னா, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம கோவிலுக்கு நம்பி வந்தவங்க யாரும் கெட்டு போகக்கூடாது. நினைச்ச காரியம் ஈடேறணுன்றதுக்காக தான் இந்த காரியங்கள் எல்லாத்தையும் செய்கிறது. இந்த மை மூலமா சில நல்ல விஷயங்கள் சித்தியாகும் என்றும் மேலும் எந்திரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் என்றும் கூறினார். இதற்கும் சுவாமி உத்தரவு கொடுத்தால்தான் நடக்கும் என்று கூறினார். அதுபோல எல்லாம் சரியாக இருந்ததால் உத்தரவு கிடைத்ததாக கூறினார். அனைவருடைய முகத்திலும் ஒரு வித்தியாசமான ஒரு புத்துணர்வு எங்களால் காண முடிந்தது. இங்க புருவத்துல வைக்கிறது நெத்தியில வைக்கிறதெல்லாம் மை வேலை செய்யாது. இந்த ரெண்டு புருவத்துக்கு மத்தியில வைக்கும் போதுதான் அந்த சுயட்டமும் தெரியும், அந்த விஷயமும் அந்த மையும் உங்களுக்கு சித்தி ஆகும். நீங்க கையில வச்சிருக்கிற யந்திரமும் அப்பதான் பலிதமாகும். யந்திரத்தை யாகத்துல போடும் போது
சாமி உத்தரவு கொடுத்துச்சு, அமைதியாக இருக்கும். அவர் நெற்றி பொட்டில் மை வைக்கும் போது என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது அப்படியே நடக்கும் என்று கூறினார். அவர் பக்தர்களின் குறைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருத்தராக சென்று தனித்தனியாக நெற்றியில் மையிடுவதை பார்க்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் பக்தர்கள் மீது இவ்வளவு அக்கறையுடன் இருப்பது எங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை ஏற்படுத்தியது. பின்னர் அந்த தகடை, அதாவது அந்த எந்திரத்தை மகா யாகத்தில் ஒரு வித்தியாசமான முறையில், அதாவது மடியில வைத்து மடித்து அந்த யாகத்தில் போடுவதற்கு தயாராக இருக்கும்படி கூறினார். இந்த கையில இருக்கிற கையை இப்படி தகடு இப்படி வச்சு இந்த கையில காலில் இப்படி அழுத்திங்க. மேலும் செய்வினை எடுக்கும் ரகசிய மந்திரத்தை இப்போது சொல்ல வேண்டும் என்று கூறினார். இந்த மந்திரம் மக்களுக்கு முக்கியமாக பயன்படும் என்றும் இதன் மூலம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்றும் கூறினார். சொல்லக்கூடிய மந்திரத்தை மட்டும் நல்லா தெளிவா உள்வாங்கிட்டு பொறுமையா கூட சொல்லுங்க. ஹரி ஓம் சிங்ரங் பங்ரங் யங்ரங் மங்ரங் தம் தம். சகல கட்டுக்களையும் சகல பிடைகளையும் சகல கிரகங்களையும் சகல தோஷங்களையும் அறுத்து எரித்து போடு சிவா. ஹரி ஓம் சிங்ரங் பங்ரங் யங்ரங் மங்ரங். மேலும் குட்டி சாத்தான்களை பற்றியும் ஏவல் பூஜையை பற்றியும் ஒரு சில வார்த்தை எங்களுக்கு சொன்னார். உண்மையில் இந்த யாகத்தில் கலந்து கொண்டது எங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படுத்தியது. மேலும் இது முற்றிலும் அதிசய மாந்திரீக பூஜை என்பதும் எங்களுக்கு புரிந்தது. எல்லாரும் தெய்வத்தை வணங்கியிருப்பீங்க. இது வரைக்கும் குட்டிச்சாத்தான்ற தேவதையை வணங்கியிருப்பீங்களா? அது வணங்குறதுனால என்ன பலன் தெரியுங்களா? தெய்வங்கள்ன்றது அந்த விதியை பார்க்கும், நேரத்தை பார்க்கும், தசாபுத்தியை பார்த்து தான் உனக்கு அள்ளி கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி தேவதைகள் என்னும் போது நம்ம வசியம் பண்ணி வச்சிருக்கிறதுனால கேட்டதை கேட்ட உடனே கொடுக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஏவல் பூஜை. இந்த ஏவல் பூஜைனா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு செயல்களை நம்ம கேட்குற வேலைகளை அது எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வேலைகளை அது செய்து கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு பசங்களை வேலை வச்சிங்கன்னா அது போயிட்டு வேலைகளை செய்து கொடுப்பாங்கல்ல, இதை செய்யடா அதை எடுடானா எடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி தெய்வங்களை வச்சு செய்ய முடியாது. தெய்வங்கள் வந்து ராஜா ராணின்ற மாதிரி, அதுக்கு கீழே இருக்கிற அடிபணிந்த தேவதைகள் தான் இந்த மாதிரி குட்டிச்சாத்தான்ற தேவதைகள்லாம். முதல்ல இந்த கிராம பகுதியெல்லாம் இந்த குட்டிச்சாத்தான் நடமாட்டம்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ தான் அது வந்து தீமைக்கான விஷயம்ன்றது ஆகிப்போச்சு.
அதை வச்சா கை காலை தான் முடக்க முடியும், கணவன் மனைவி தான் பிரிக்க முடியும், ஆக்சிடென்ட் பண்ண முடியும், மாரண பூஜை செய்ய முடியும், செய்வன பூஜை பண்ண முடியும்னு சொல்லிட்டு தவறான விஷயங்களை எல்லாருக்கும் புகுத்தி இந்த யூடியூப்லையும் இந்த மாதிரி சாமியாருங்களும் நிறைய பேர் சொல்லி இந்த மாதிரி செய்து வச்சிருக்கிறாங்க. இந்த குட்டிச்சாத்தான்னு சொல்லக்கூடிய இந்த தேவதை கிட்ட நம்ம வேண்டும் போது அனைத்து காரியமும் நம்மளுக்கு முடிக்கும். அதுவும் ஒரு தெய்வம் தான், அது தீமைக்கான தெய்வம் கிடையாது, தெய்வம் படைச்சது தான். அடி தேவதை என்னும் போது அது என்ன தீமையா செய்ய போகுது, நல்லது தான் செய்ய போகுது. அப்படி சொல்லக்கூடிய அந்த தேவதையோட மூல மந்திரத்தை சொல்கிறேன். அந்த மூல மந்திரத்தை சொல்லி அந்த தேவதையை மனசார வேண்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன காரியங்கள் உங்களுக்கு முடிச்சு தரமோ நீ எனக்கு முடிச்சுத்தா அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட கோரிக்கை வைக்கிற மாதிரி கோரிக்கை வைக்கணும். தெய்வங்கள் கிட்ட இப்போ நம்மள என்ன காப்பாற்றி கொடு, நல்லபடியாக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டோம்ல, அது இந்த தேவதைகள்கிட்ட வேண்டும் போது அதிவேகமாக வேலை செய்யும். சரிங்களா? நான் சொல்ல மந்திரத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு அந்த தேவதையோட மந்திரத்தை எல்லாரும் உச்சாரணம் பண்ணுங்க. ஓம் ஆதிதேயே அமிர்த யோகேஸ்வர சர்வபூஷணே மகாசாத்தா விஸ்வசாத்தா விமலசாத்தா உக்ரசாத்தா உக்ர வீரசாத்தா கனகசாத்தா கருங்குட்டி சாத்தா சர்வசத்ரு வினேயம். இவ்வளவு தெளிவாக மந்திரங்கள் மற்றும் யாகத்தை பற்றி விளக்கும் போது இந்த தினேஷ் சுவாமி அவர்களின் அருமை எங்களுக்கு புரிந்தது. உண்மையில் எதற்கு இவ்வளவு தூரம் வெளியூரில் உள்ளூரில் இருந்தும் இவ்வளவு மக்கள் இந்த தினேஷ் சுவாமியை நம்பி வருவதற்கான காரணம் இப்போதுதான் எங்களுக்கு புரிந்தது. இதன் மூலம் தினேஷ் சுவாமி அவர்களின் அருமை எங்களுக்கு தெரிய வந்தது. எல்லாரும் மந்திரம், இந்த மூல மந்திரம் கூட படிச்சிருப்பீங்க, இந்த சமஸ்கிருத வேதங்கள் கூட படிச்சிருப்பாங்க. அவங்க சொல்ற மந்திரம் உங்களுக்கு என்னன்னே புரியாது. இந்த மந்திரங்களை இந்த ஓசைன்னு ஒன்று இருக்கு. ஓம்ன்றதை நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஓம். அந்த ஓசைக்கு தான் அந்த மந்திரத்தோட வேல்யூ. அப்போதான் இந்த கிரகத்துக்கே போய் அமையும். அப்போதான் நீ கேட்குற தேவதை கூட வான்றது டேய் வாடான்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த மந்திர ஓசைகளுக்கு அந்த அளவுக்கு வேல்யூ உண்டு. இந்த மந்திர ஓசைகளை நம்ம தெளிவாக சொல்லும் போது அதோட பலன்கள்ன்றது அதிகமாக இருக்கும். பொறுமையாக சொல்கிறேன், அந்த மந்திரத்தை தெளிவாக சொல்லுங்க, அந்த ஓசையோட சொல்லுங்க எல்லாரும். ஓம் ஆதிதேயே அமிர்த யோகேஸ்வரே சர்வபூஷணே மகாசாத்தா விஸ்வசாத்தா விமலசாத்தா உக்ரசாத்தா உக்ர வீரசாத்தா கனகசாத்தா கருங்குட்டி சாத்தா சர்வசத்ரு வினேயம். துளிப்பெடுதி என் சொல்லை கேட்டு என் வசமானய சுவாக. ஓம் ஆதிதேயே அமிர்த யோகேஸ்வர சர்வபூஷண மகாசாத்தா விஸ்வசாத்தா விமலசாத்தா உக்ரசாத்தா உக்ரவீரசாத்தா கனகசாத்தா கருங்குட்டி சாத்தா சர்வசத்ரு வினயம். துளிப்பெடுதி என் சொல்லை கேட்டு என் வசமானய சுவாக. இந்த மந்திரம் ஒருத்தர் சொன்னாலே அதோட வேல்யூ அதிகம். இப்போ இவ்வளோ பேர் படிக்கிறீங்க, அந்த குட்டிச்சாத்தன் வராமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த தேவதை அந்த மந்திரத்தை கேட்டு எல்லார் முகத்தையும் பார்க்கும், எல்லார் கோரிக்கையும் எடுக்கும், எல்லாரோட செயல்பாடுகளையும் செய்து கொடுக்கும். அதுக்கு தான் உங்களோட எல்லாரையும் சேர்த்து சொல்ல சொன்னது. உங்களை எல்லாரையும் உட்கார வச்சுட்டு நான் மந்திரம் படிக்கலாம், நான் தான் படிச்சிருக்கிறேன், நான் தான் வேதம் படிச்சிருக்கிறேன், இந்த பூஜையை நான் மட்டுமே செய்யலாம். எதுக்கு உங்கள் சொல்ல உங்கள் வாயால் இருந்து வர சொன்னா அந்த தேவதை அப்போ தான் நீங்கள் எல்லாரும் கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாரோட கோரிக்கையும் எடுக்கும். இதோட மந்திர அர்த்தம் என்னன்னா, நடுவில் நீங்கள் சொல்லும் போது சத்ருவை தாக்கி போடு. சத்ருனா யாரு? உங்களோட எதிரி. நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது, நீங்கள் கெட்டு போகணும், மாந்திரிக வேலைகளை திருப்பி திருப்பி செய்கிறவன் தான் சத்ரு. குட்டிச்சாதான் கிட்ட என்ன கோரிக்கை வச்சிருக்கிறீங்க? என் எதிரியை போய் அடி, எதிரியை போயிட்டு அடி. இந்த தகடையும் அந்த பொருளும் உங்களுக்கு எல்லாருக்குமே மந்திர சக்தின்றது வந்திருக்கும். இப்போ நான் இதெல்லாம் தகடையை உருவேற்றிருக்கேன்னா நான் 48 நாள் உட்காந்து பூஜை பண்ணணும். உங்கள் எல்லார் வாயிலுமே நீங்கள் மந்திரம் உருவேற்றிருக்கிறீங்க. பின்னர் ஒவ்வொருத்தராக தன் கையில் வைத்திருந்த எந்திரம் மற்றும் மூலிகைகளை அந்த யாகத்தில் போட்டனர். இதன் மூலம் நாம் நினைத்தது அப்படியே நடக்கும் என்று கூறினார். நாங்களும் அந்த எந்திரத்தை வேண்டுதல் வைத்து அந்த யாகத்தில் போட்டு எங்களுடைய வேண்டுதலை வைத்தோம். இந்த யாகத்தில் கலந்து கொண்டதை நாங்கள் பெரும் மகிழ்ச்சியாக கருதி இந்த யாகத்திலிருந்து நாங்கள் விடைபெற்றோம்.
இன்னைக்கு நம்ம சர்வசக்தி அருள்வாக்கு பீடம்ல நடைபெற்ற யாக பூஜையில தான் பங்கு பெற்றிருந்தோம். அதுல நிறைய மக்கள் ரொம்ப பயனடைஞ்சிருந்தாங்க. பில்லி, சூனியம், ஏவல், அது மட்டும் இல்லாம வேற என்னென்ன தடைகள் இருக்கோ எல்லா தடைகளும் நீங்கிறதுக்காக ஒரு யாக பூஜை நடத்துனாங்க. அந்த யாக பூஜையில நம்மளுமே பங்கேற்றிருந்தோம். ரொம்ப சிறப்பாவுமே இருந்தது. இதே மாதிரி வேறொரு சுவாரஸ்யமான எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபிநயா. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.